கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோவை என்னென்ன டைமில் பார்க்குறீங்க, குறிப்பாக நைட் டைமில் பார்க்குறவங்க எத்தனை பேர், அதிகாலையில் பார்க்குறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி கேமுடைய ரிவ்யூ தான். இதுக்கு முன்னாடி ஆர்சிபி வின் பண்ணதை பற்றி பேசியிருப்பேன். இதில் ஃபுல்லாக பேசலாம். உண்மையாலுமே இதில் பேசுறதுக்கு நிறையா இருக்குங்க. ரெண்டு டீமும் பயங்கர இன்டென்ட் காமிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மட்டும் இப்படி இப்போ காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான் இருக்குது. அவங்களுடைய காம்பினேஷன் செட் ஆகல. ஹோப்ஃபுல்லி அப்கமிங் மேட்ச்சில் அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கலாம். ஸோ ரெண்டு டீமுமே செம்மையாக விளாண்டுருக்காங்க, சான்ஸே கிடையாது. ஹர்திக் பாண்டியாவுடைய பேட்டிங் நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் மும்பையுடைய பவுலிங், பும்ரா கம்பேக் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கு இப்போ தாங்க டீம் செட் ஆகிருக்கு, மும்பைக்கு செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ பேட்டிங்கும் அப் டு 8 வரைக்கும் இருக்குது. பவுலிங்கில் பும்ரா வந்துட்டார். ஸோ பும்ரா போல்டு. ஸோ ஃபுட்பால் ஸ்கோர் கார்டெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாகவே அவங்க டோர்னமெண்ட்டை அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படியே கட் பண்ணால் ஆர்சிபி வாழ்த்தருக்கு ஸோ வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 170 அதுக்குள்ளேயே அவங்கள ஒரு சுருட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு பவுலிங் டெத் ஓவர்ஸில் புவராக இருக்குங்க, கிளியராக தெரியுது. ஸோ ஏமாந்து ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்டோ திலக் வர்மாவோட விக்கெட்டோ போகலை அப்படின்னு சொன்னோம்னா ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக மும்பை சேஸ் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் ஒரு நியூ பால் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ திலக் வர்மா அடித்த பால் வந்துட்டு வெளியில் போய் விழுந்துரும். ஸோ அதனுடைய அந்த ரொம்ப முக்கியமாக ஸோ அந்த ஸ்டிச் எல்லாமே வந்துட்டு பிரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நியூ பால் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் விக்கெட் விழுகும். ஸோ மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் நியூ பாலை காப்பாற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 2 தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட ஆர்சிபி இன்னும் அவங்களுடைய பேக்கப் பிளான்ஸை யோசிச்சாகணும். டெத் ஓவர் பவுலிங் அவ்வளோ சிறப்பாக கிடையாதுங்க. ஹேஸ்லுட் வந்துட்டு எப்போவுமே பவர் பிளேயில் ஸோ நீங்கள் 2 ஓவர் கொடுத்துடணும். அவரை இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய விக்கெட் எடுத்திருக்கு. லெஃப்ட் ஆர்ம் பேசரான எஸ்தயாலை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேஸ்லுட் கொண்டு வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலேயே 2 ஓவர் கொடுத்தா தான் அவர் கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு செட்டில் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அதே மாதிரி புவி அண்ட் ரொம்ப முக்கியமாக ஹேஸ்லுட் 2 பேருக்குமே 4 ஓவர் கொடுத்துட்டு 5வது ஓவர் வந்துட்டு நீங்கள் எஸ்தயாலை கொடுத்துட்டு 6வது ஓவர் மேபி ஒரு ஸ்பின்னரை வச்சு போகலாம். ஸோ அதே மாதிரி ரசிக் தர்சலாம் அவரை பற்றி நான் பேசிகிட்டே இருந்தேன். வேண்டாங்க, அவர் உட்கார வைங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தான் வேணும், சுயாஸ் சர்மா மேலே நம்பிக்கை வைங்க நான் சொல்லியிருந்தேன். சுயாஸ் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அவர் தாங்க இந்த டோனை செட் பண்ணது. ஏன் அப்படின்னா பவர் பிளேயில் அதிரடியாக ஆடினாங்க. இவங்களும் ஆல்மோஸ்ட் 60 வந்துட்டாங்க. அண்ட் 10 ஓவர்ஸ் அப்படின்னும் போது அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 90 வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட அந்த சமயத்தில் இழுத்து பிடிக்கிறதுக்கான ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 10 ஓவரில் ஆக்சுவலாக அவங்க 120 அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மிடில் 2 ஓவர் ரன்னே போகலை. ரன்னு போகாமே எவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த ரன்னு போகாத ஓவர் யாரோடது தெரியுமா? சுயாஸ் சர்மாவோட தான். அவ்வளோ அருமையாக போட்டான்னு சொல்லி ஆகணும். அந்த வைடி ஆக்கர் அந்த ஒரு ரீஜனில் தான் வந்துட்டு அதிகமாக போட்டிருந்தாரு. அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த பக்கம் ஃபீல்ட் செட்டப்லாம் வச்சு முதல் 3 ஓவர் அருமையாக இருந்துச்சுங்க. 4வது ஓவர் கொஞ்சம் அடி வாங்கினார். 2 6 சம்திங் என்னமோ போச்சுன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா ஹார்திக் பாண்டியா அவர் வந்துட்டு ஃபுல் ஃப்ளோவில் இருந்தங்காட்டி அடிச்சிட்டாரு. பட் இருந்தாலுமே அந்த டோனை செட் பண்ணது சுயாஸ் சர்மா. இந்த டெம்ப்ளேட்டை தயவு செஞ்சு மாற்றாதீங்க. ரசிக் தர்சலாம் வேண்டாம். எந்த பிச்சாக இருந்தாலும் எந்த ட்ராக்காக இருந்தாலும் இவரை நம்புங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தாட்டுமே கூட. ஏன் அப்படின்னா ரசிக் தர்சலாமை கொண்டு வந்து ஒரு 4 ஓவருக்கு 45 ரன் ஒரு விக்கெட் அப்படின்னு நீங்கள் போகிறக்கு சுயாஸ் சர்மா வந்தால் ஒரு 35 ரன் கீழே தான் கொடுக்க போகிறாரு. அண்ட் 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத பாசிபிள். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராக் நல்லா இருந்தது அப்படின்னா ஸ்பின்னர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லா போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் போக ஆர்சிபியோட பேட்டிங் நல்லா இருந்தது. விராட் சர்மா ஆடினாரு, பட்டிதர் நல்லா ஆடினாரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஜிதேஷ் சர்மாவுடைய கேமியும் படிக்கல்லுடைய கேம்லியோங்கிற மாதிரி நிறையா பேசலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கம்பேக் அப்படிங்கிறது குர்னால் பாண்டியா 4 ஓவரில் 45 ரன்னு. இந்த மேட்சை மட்டும் தோற்றுருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஸ்குவாடில் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கும். நம்ம சேனலோட கமெண்ட்டில் எவ்வளோ பேர் கல்வி ஊற்றுனாங்க தெரியுமா? போன மேட்ச் முடிஞ்ச உடனே அவரை முதல்ல வெளியில் கொண்டு போங்க ப்ரோ, அவருக்கு பல ஸ்வப்னல் சிங் உள்ள வரட்டுங்கிற மாதிரி அவ்வளோ கமெண்ட் வந்துருச்சு. ஸோ இதே சேனலில் மறுபடியும் ஒரு வாழ்த்தி பேச போகிறாங்க. அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த மேட்ச் தோற்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வெளியில் தான். ஏன்னா அவர் அரௌண்ட் கிட்டத்தட்ட 50 ரன்னுக்கு மேலே போயிருப்பார். அண்ட் விக்கெட்டோ பெருசாக விழுந்திருக்க போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் இழுத்து பிடிச்சதுனால ஜெயிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே அவருடைய கம்பேக்குமே இருக்குங்க. பாண்டியா ஒரு 2 6 அடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அப்படி டைமை லேட் பண்ணார். சூலேஸ் வந்துட்டு கட்டினார். ஏன்னா அவர் ஸ்டில் ஃபோக்கஸ்டாக இருக்காருன்னு தெரியும். அவர் ஃபோக்கஸை உடைக்கணும், சமநல மனசை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணார். அதே ஐ கொடுத்தது. அண்ட் கடைசி ஓவர் மிச்சல் சானர் எப்படி இருந்தாலும் அவங்க தான் அடிக்க போகிறாருங்கிற மாதிரி நல்லா இழுத்து போட்டார். அண்ட் டெரிஃபிக் கேட்ச் மறந்துடக்கூடாது. தீபக் சகருக்கு ஃபில் சால்ட் பிடிப்பாருங்க ஒரு கேட்ச். என்னமா டைவர்ஸ் தூக்கி வெளியில் வீசுவார். ஸோ 2 பேர் கம்பைன் பண்ணி பிடிச்சது செம்மையாக இருந்தது. ஸோ எல்லாமே ஆர்சிபியோட ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் இருந்தாலுமே கப்பெல்லாம் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா
ஆனால் இது பத்தாதுங்க, இன்னும் பவுலிங் யூனிட்டை டைட் பண்ணியே ஆகணும். ஸோ வான்கடையில் போய் ஆடுறீங்கன்னா பேட்டிங் ட்ராக் தான். ஸோ பேட் நல்லாவே வந்ததுங்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியான்னு சொல்லியிருந்தாரு. படிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டீமாக விளாண்டோம், கோலி அவர்களுடைய கைடன்ஸ் நல்லா இருந்ததுங்கிற மாதிரி நிறைய வாழ்த்தியும் பேசியிருந்தார். ஸோ ட்ராக் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது, இன்னும் பெட்டராக பவுலிங் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் 170 இல்லாட்டியுமே ஒரு 190 அந்த ஸ்டேஜ்லேயாவது நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும்னு தான் ஆசை. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வின் பண்ணிட்டாங்க. நமக்கு தேவை 2 பாயிண்ட் தான் இருந்தாலும். ஸோ அடுத்த மேட்ச்சில் இந்த லெசனை எடுத்துக்கிட்டு இன்னும் பவுலிங்கை டைட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். ஸோ இங்கே ஓட்டை இருக்கோ அதை சரி பண்ணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாங்க கண்டமே, ஏன்னா இவங்க அவேல புலி, அவே மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிடறாங்க சென்னை மும்பைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹோமில் நான் சொன்ன மாதிரி ஹோம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னே தெரியாது, பயங்கரமாக அடிவாங்க போகிறாங்கன்னு தோணுது. பட் இருந்தாலுமே டெல்லி கூட மேட்ச் இருக்குது அண்ட் பஞ்சாப் கூட பேக் டு பேக் மேட்ச் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே பவர்ஃபுல் டீம். இந்த 3 மேட்ச் ரொம்ப க்ரூசியல். ஆர்ஆர் கூட வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. இந்த 3 மேட்சை பொறுத்து தான் அவங்க பாயிண்ட் டேபிளில் மேலேயா கீழே அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலில் நினைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, குட் நைட். நாளைக்கு மார்னிங் இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன்.